நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல கும்பராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. கும்பராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதனால கொஞ்சம் நிதானமா எல்லா வேலைகளுமே நிதானமா பாருங்க. நிதானமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுமையை எல்லா வேலையும் பாத்தீங்கன்னால போதுங்க. இந்த பூமியே வந்து உங்களுடைய வசம். இதுதான் கும்பராசிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி வந்து இதுதான். அப்போ அந்த பொறுமையை எல்லாத்தையும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ்ங்க. ஓகேங்களா? கும்பங்கிறது பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வந்து ஒரு வேலைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையில் இறங்குறதுக்கு பாத்தீங்கன்னா பல டைம் யோசிப்பாங்க. ஆனா அந்த வேலைகளை இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்குமே அவங்கள வேற எந்த பக்கமும் திசை திருப்ப முடியாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசி அதிபதி இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஒரு டிஸ்டர்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதாங்க ஆண்டவன் வந்து இறைவன் வந்து ஒரு பக்கத்துல வந்து நமக்கு எதை டிஸ்டர்ப் பண்ணா கூட மறு பக்கத்துல நல்ல விஷயத்தை நமக்கு கொடுப்பாரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாருங்க. பொன் பொருள் சேர்க்கைகள், வண்டி வாகன சேர்க்கைகள், இது எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டயத்துல நிச்சயமாக வந்து சேரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. வண்டி வாகன சேர்க்கை உங்களை தேடி வரும். எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பொருள் வரவு, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகளின் வெற்றிகள் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ உங்களுடைய முயற்சிகளின் வெற்றிகள், புதிய வரவுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க முயற்சி மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஜவுளி கடை வச்சிருந்தவங்களுக்கு, ஜுவல்லரி கடை வச்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள்லாம் இந்த டயத்துல வந்து புதுசா திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுவீங்க. அப்படி அந்த திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி அதன் மூலமா லாபத்தை ஈர்த்து கொண்டு வந்துருவீங்க. பெண்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அப்போ பெண்களோட அனுசரணையா நடந்துங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸில் வேலை பார்த்தாலும் சரிதான், பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தாலும் சரிதான். அப்போ அங்க இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து நல்ல அமைதியா சந்தோஷமா பேசி பழகுங்க. ஏதாவது ஒண்ணு அவங்க சொல்லிட்டா கூட டக்குன்னு எரிஞ்சு விழுறதோ, அவங்கள பார்த்து முறைக்கிறதோ, திட்டுறதோ அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பெண்கள் மூலமா தான் உங்களுக்கு உயர்வு, பெண்கள் மூலமா தான் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். யாருக்கும்? கும்பராசிக்காரங்களுக்கு. அது பெண்களா இருந்தாலுமே சரிதான். பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அது பெண்களால தான் நடக்கும். கும்பராசிக்கார ஆண்களுக்கும் சரிதான், பெண்களால தான் நல்ல விஷயங்கள், பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நல்லபடியா வரும். பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய மாமியார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நல்லபடியா வந்து அமைவாங்க. இதுதான் பெண்களோட அனுசரணையா நீங்க நடந்துட்டீங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிய லெவல் வந்து வெற்றிகளை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றது நல்லா பாத்துங்க. 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த டயத்தில் வந்து சேரும். 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இல்ல, விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுதுங்க. அப்போ விரயங்கள் பாத்தீங்கன்னா சுப விரயங்கள். அந்த சுப விரயங்கள்லாம் என்ன? ஒரு கோல்டு வாங்குறது சுப விரயம் தானே, அது ஒரு சேமிப்பு தானே. தொழிலில் லாபங்கள். அப்போ தொழில வந்து பாத்தீங்கன்னா முதலீடுகள், இந்த டைத்துல தொழில வந்து முதலீடுகள் தாராளமா பண்ணுங்க. அப்படி அந்த தொழில முதலீடுகள் பண்ணீங்கன்னா அதன் மூலமாக லாபங்கள், தொழில வந்து விரிவுபடுத்துங்க. நல்லபடியா நல்லபடியா நடக்கும். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்துல சொன்னீங்களா, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது கும்பராசிக்காரங்க இந்த டயத்துல முக்கியம், மிக மிக முக்கியம். கும்பராசிக்காரங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி பேசுறாங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் போகணும் அப்படின்னா நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட ஓகே இவங்களுக்கு என்னப்பா வந்து நம்ம வந்து நம்ம நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு நம்ம நல்லது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அலட்சியமா அவங்க பட்டா போயிடுவாங்க. இப்போ இந்த வாரத்துல 30ஆம் தேதி 1ஆம் தேதி மிக மிக சிறப்பான நாட்கள் இது. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இல்லைன்னா வாழ்க்கை துணைவி இவங்க மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நண்பர்கள் மூலமா நல்ல விஷயம் நடக்கும். கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு லாபங்கள் உங்களை தேடி வரும். பரிசுகளும் பாராட்டுகளும் வந்து சேரக்கூடிய நாட்கள் வந்து இதெல்லாமே உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த நாட்களை கவனமா கடந்து போங்க. அவசரப்படாதீங்க. இதுலயுமே நிதானமா எல்லா வேலைகளும் பண்ணீங்கன்னா எல்லாத்திலையுமே வந்து நல்லபடியா வெற்றிகளை பார்க்கலாம்.
அப்புறம் பாத்தீங்கன்னா 4, 5, 6 இந்த நாட்கள்ல வந்து மிக மிக சிறப்பான நாள். இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகள், தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், அப்புறம் புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதா வந்து பண்ணலாம். இது மாதிரியான சுபகாரியங்கள் நிகழ்வுகள் வந்து இந்த டயத்தில் நடக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.